நாட்டுல இன்று அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை டிசம்பர் 6ஆம் தேதி இன்று எந்தெந்த மாவட்டங்கள்ல பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வாய்ப்பு அப்படின்னும், நாளைக்கு லீவ் அனௌன்ஸ்மென்ட் இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே வெளியாயிடும். இன்னும் ஒரு 4 to 5 ஹவர்ஸ்லயே வந்து வெளியாயிடும். ஸோ அத பத்தி நான் சொல்லிர்றேன். அதற்கு முன்பு இன்று எந்தெந்த மாவட்டங்கள்ல பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு அப்படின்றத வந்து பார்த்துறலாம். உள் மாவட்டங்கள்லயும் இப்ப நல்ல ஒயிட் ஸ்ப்ரெட்டான ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா, பரவலான மழை தொடங்கி விட்டது. உள் மாவட்டங்களிலும். ஓகே. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, திண்டுக்கல் அப்படின்னு சொல்லிட்டு உள் மாவட்டங்கள்லயும் பரவலான மழை தொடங்கி இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில தான் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு கேடிசிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டுடே ஹாலிடே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. இன்னமும் வந்து வெள்ளம் வடியாததன் காரணமாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பினை அம்மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் கூட்டாக சேர்ந்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இதனை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு மாவட்டம் தொடர்ந்து கேடிசிசிக்கு போட்டியா வந்துட்டு இருந்துச்சே, நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம். அது விடுமுறை இல்லையா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இல்லப்பா ராணிப்பேட்டை விடுமுறை இன்னைக்கு கிடையாது. ராணிப்பேட்டையில் தற்போது தொடர்ந்து வெயிலானது பதிவாகி வந்ததன் விளைவாகவும், எந்த பகுதிகள்லயுமே மழை இல்லாததன் விளைவாகவும், ராணிப்பேட்டையில் இன்று வழக்கம் போல பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் இயங்கக்கூடும் அப்படின்ற அறிவிப்பு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்துல அரக்கோணம் பகுதியில சில இடங்கள்ல தண்ணீர் தேங்கிகள் இருப்பதன் காரணமாக அங்கு விடுமுறை அறிவிப்பு என்பதைப் போல தலைமை ஆசிரியர்களுக்கு ஏற்ப முடிவுகளை அறிவித்துக் கொள்ளலாம்ன்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. மத்தபடி மற்ற மாவட்டங்கள்ல வழக்கம் போல வந்து செயல்படும். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு விடுமுறைய பத்தி சொல்லிட்டு, அடுத்த ரெயின் எப்போ அப்படின்றதையும் வந்து நான் இங்க ஏ டூ இசட் வந்து நான் உங்களுக்கு தெளிவா, கிளாரிட்டியா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறேன். குறிப்பா நம்முடைய தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் பரவலான வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. இதன் காரணமா நாளைக்கும் சில மாவட்டங்கள்ல விடுமுறை சார்ந்த அறிவிப்பை இன்று காலை 11 மணிக்கே அறிவிக்கப் பெறுவதற்கு வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது இன்னைக்கு காலையில 11 மணிக்கே அறிவிப்புகளை வந்து அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாயிருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி டு வெரி ஹெவி ரெயின் வந்து அலர்ட் இல்லைனாலும் கூட ஜஸ்ட் ஃப்ளட்டுன்ற ஒன்று இருக்கிறது. ஸோ இதன் காரணமாகவே விடுமுறை அறிவிப்பினை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல நாளையும் வெளியிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அப்படி விடலை அப்படின்னா கல்லூரிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பை ரத்து செய்துவிட்டு பள்ளிகளுக்கு மட்டுமே கூட விடுமுறை. ஆனால் சென்னை, திருவள்ளூர் அவ்வளோ சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஏகப்பட்ட இடத்துல இன்னமும் ஃப்ளட் இருக்கு. வழக்கம் போல பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் எப்பமா இயங்கும்? ஆஸ் யூஷுவலா எல்லா ஏரியாலையும் மண்டே தாங்க. ஓகேவா? இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா வளவளன்னு கொலன்னு வந்து பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையவே கிடையாது. மண்டே ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறை தொடர்பான அந்த செய்திகள் வெளியாகும். மண்டே தான் ஆஸ் யூஷுவல் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து வெளியாயிடும். ஸோ அதனால வந்து எப்படி இருந்தாலும் 11 மணிக்கெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க நாளைக்கான லீவ் அனௌன்ஸ்மெண்ட். ஏன்னா கரண்ட் எங்கேயுமே இல்லைல்ல மேபி. ஸோ அதனால வந்து சீக்கிரமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாதான் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி எல்லா விதமான பொதுமக்கள்கிட்டையும் ஈவினிங்குள்ள போய் சேரும். ஸோ அதனால தான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை சில குட்டீஸ். ஸோ இந்த மாவட்டங்களுக்கு தொடர்ந்து விடுமுறையானது வந்து கொண்டிருக்கும். 8ஆம் தேதி சவுத்துக்கு வெரி டு ஹெவி ரெயின் கொடுத்துருக்காங்க. மிக கனமழை, எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அதை பற்றியுமே வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஸோ நம்ம கண்டினியூஸாகவே வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போல ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சில குட்டீஸ். நன்றி, வணக்கம்.